ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ரெசிபி வாங்க பார்க்கலாம். முருங்கைக்காய் பொரிச்ச மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க முதல்ல மீனை நல்லபடியாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இதில் போட்டு மஞ்சள் தூளும் உப்பும், வெறும் மஞ்சள் உப்பு மட்டும் நான் போட்டு நல்லா பிரட்டி அதே பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். மஞ்சள் கொஞ்சம் நல்லா பிரட்டி நல்லா பிரட்டணும். அப்புறமா இதோட நல்லபடியாக பொரிக்கணும். ஒரு கடாயில் முதல்ல குக்கிங் ஆயில் போடணும். குக்கிங் ஆயில் போட்டதுக்கப்புறம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் சூடாகிட்டு மீனை போட்டு நல்லபடியாக பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே பொரியட்டும். நல்லா சிகப்பு கலர் வர மட்டும் நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்க. இதே மாதிரி இந்த நிறத்தில் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து நல்லா இருக்கும். இந்த நிறத்தில் நல்லா வரணும். சிகப்பு கலர்ல வந்துட்டு பாருங்க. அதே கடாய் நம்ம இப்போ மீன் பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அதில் ஆயில் போட்டு குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டு நல்லபடியாக வறுத்து எடுத்துக்கணும். ஒரு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கெடுத்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா எவ்வளோ வதங்குதோ வெங்காயம் அவ்வளோ ருசியாக இருக்கும். பச்சை வாசனை எல்லாம் நல்லபடியாக போகணும். நல்லபடியாக வறுத்தெடுத்துக்கணும். வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதங்கட்டும் நல்லபடியாக. அப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்ச இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுவும் நல்லா கலர் வரும், நல்லா சிகப்பு கலரில் வரணும். இதுவும் அதுக்கப்புறமா தக்காளி, மிளகாய், புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். எல்லாம் நல்லா வதங்கணும். அப்படியே சட்டியில் ஒட்டாமல் நல்லபடியாக வறுத்து அப்படியே எல்லாம் மொத்தமாக நல்லா வதங்கி நல்லா மெதுவாக நல்லா இதாகி வரணும். அதுக்கப்புறம் மசாலா போடும். அப்புறமா மல்லி, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், காரம் பொடி, மிளகாய் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளணும். நல்லா பச்சை வாசனை போகும் வரும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும்.
அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் நல்லபடியாக. இப்போ நல்லா மசாலா வதங்கிட்டு இல்லையா, அதுக்கப்புறமா முருங்கைக்காய், இதில் நான் வீடியோவில் தெரியலை முருங்கைக்காய் போட்டது, அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. இப்போ முருங்கைக்காய்க்கு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே முருங்கைக்காயும் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி, நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா தண்ணி போட்டு அப்படியே மூட வச்சு அவிச்செடுக்கணும். நல்லா அவியணும். காய் வெந்தால் தான் நல்லா ருசி வரும். காய் மொத்தமாக நல்லபடியாக வேகட்டும். ஒரு 10 நிமிஷமாவது எடுக்கும் காய் வேகிறதுக்கு. பாருங்க நல்லா வெந்துடுச்சு காய். முருங்கைக்காய் வெந்துட்டு இல்லையா. இப்போ மீன், பொரிச்ச மீன் அதுக்கு அப்படியே மேலால் அப்படியே போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்தால் போதும். பொரிச்ச மீன் போட்டாச்சு. மீன் பச்சை மீனை விட பொரிச்ச மீன் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். பொரிச்ச மீன் நல்லா ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது பச்சை மீன் சாப்பிட்றது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பொரிச்ச மீன் இருந்தால் நல்லபடியாக சாப்பிடுவாங்க. பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய் குழம்பு பொரிச்ச மீன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு குழம்பு. ஒரு 10 நிமிஷம் அவிஞ்சா போதும். முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். வாங்க, அவ்வளோதான். இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான்.